ஹாய் மஞ்சக்கிளி. மஞ்சக்கிளி பேருக்கு ஏற்ற மாதிரி மஞ்சளாவே வந்திருக்கியே. என்ன உனக்கு யாருன்னு தெரியுதா மஞ்சக்கிளி? தெரியும்க்கா. எத்தனை தடவை நம்ம போன்ல பேசியிருக்கோம். உங்களை தெரியாம இருக்குமா? அப்பா எப்போ போன் பண்ணாலும் உங்களை பத்தி பேசாம வைக்கவே மாட்டாங்க. அம்மா உங்க பாப்பா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன குறைச்சல்? தாத்தா சித்திகள்னு ஏகப்பட்ட பேர் இருக்கிய, அதனால ஜாலியா சந்தோஷமா இருக்கா. அப்படியா? பாப்பா எங்க அக்கா? உள்ளதா இருக்கா, தூங்கிட்டு இருக்கா. ஆரத்தி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் பாப்போம், சரியா? சரி அக்கா. மஞ்சக்கிளி அக்கா எப்படி இருக்கிறாய்? நல்லா இருக்கு பச்சைக்கிளி. அப்பா, அக்கா முகத்தில் இப்பொழுதே கல்யாண கலை வந்து விட்டது. அப்படியாமா பச்சைக்கிளி? அப்போ கன்ஃபார்ம் இந்த இடம் கண்டிப்பா முடிஞ்சிரும். இம்மாட்டி மஞ்சக்கிளி, கண்டிப்பா அப்பா பார்த்திருக்க மாப்பிள்ள உனக்கு பிடிக்குமா? எப்பா, எனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டே சரி, நீங்க சொன்னாலே போதும், நான் யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பேன். இம்மாட்டி குழந்தை, என் பிள்ளைய பாத்தியாமா? நான் என்ன சொன்னாலும் அப்படியே செய்வா. இத்தனை நாள் தனியாவே அங்க இருந்தாலும் இப்போ உங்க இஷ்டப்பான்னு சொல்றா பத்தியா? அதாமா என் பொண்ணு. பெத்த தகுப்பனுக்கு இதை விட வேற என்ன வேணும்? சரி டாடி, ஆரத்தி எடுத்துருவோமா? எடுமா குழந்தை. மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா, மஞ்ச காட்டு மைனா அவ கல்யாணம் முடிக்க வந்தா. ஏஹே மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா. குழந்தாய், ஒரே இடத்தில் சுத்தி கொண்டிருக்காதே, ஆரத்தி பாடல் பாடு. அது தெரிஞ்சா நான் பாடி இருக்க மாட்டேனா? என் கண்ணுக்கு முன்னாடி மஞ்சள் கிளீனுக்கு அவளை பார்த்த உடனே மஞ்சள் காட்டு மைனா பாட்டு ஞாபகம் வந்துட்டு அதான் பாடியாச்சு, ஆரத்தியா எடுத்தாச்சு. பச்சை கிளி மஞ்சள் கிளி எல்லா கிளியும் கொண்டு போய் கூண்டில் அடைங்க. அக்கா, சும்மா மஞ்சள் கிளி, சும்மா சும்மா போங்க போங்க, வீட்டுக்குள்ள போங்க, வீட்டுக்குள்ள போங்க. சரி அக்கா. மஞ்சக்கிளி அக்கா, வா உள்ளே செல்வோம். எந்த பக்கம் போகணும் பச்சைக்கிளி? இவ்வளவு பெரிய வீட்லயா நீங்க இருக்கீங்க? இல்லை இல்லை, இந்த வீட்டில் ஒரு போர்ஷனில் இருக்கிறோம். இதுதான் நானும் குழந்தையும் அடிக்கடி கூறுவோமே, ஓனர் வீடு. ஓ அப்படியா? டாடி, இதான் மஞ்சக்கிளியோ? ஆமாமா ஒன்று பொண்ணு, இதான் என்னோட பொண்ணு மஞ்சக்கிளி. அப்படியே பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப அழகா இருக்காளே. எப்பூ மஞ்சக்கிளி, நான் தான் இந்த வீட்டு ஓனர். ஓ, நீங்க தான் அந்த ஓனரா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் பூ, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. ஓனர் பாத்தியலா? ஓனர் எங்க மஞ்சள் கிளி வந்துருச்சு. பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆல்ரெடி பச்சை கிளி இருந்துச்சு, இப்ப மஞ்சள் கிளியும் வந்துட்டு. உங்க வீடு பறவைகள் சரணாலயம் மாதிரி ஆயிடுச்சு ஓனர். விட்டா காக்கா மைனா குருவியெல்லாம் கொண்டு வாடகை வச்சிருக்க போல இருக்கு. என்ன பண்ண, நானும் மனுஷ வீல வைக்கணும் தான் நினைக்கேன். இப்படி வந்து பறவையெல்லாம் வந்து அமையுது, நான் என்ன பண்றது? குழந்தாய், ஓனரிடம் சேர்ந்து நீயும் கிண்டல் செய்கிறாயா? சும்மா பச்சை கிளி, விளையாட்டு விளையாட்டு. வாங்க எல்லாரும் குடும்பத்தோட உள்ள போவோம். ஒன்று பொண்ணு, நீயும் நம்ம வீட்டுக்கு வாமா. இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிடலாம். குழந்தை மஞ்சக்கிளி வரான்னு விதவிதமா சமைச்சு வச்சிருக்கிறா. நீயும் வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போமா. டாடி, நான் எங்க வீட்ல சாப்பிட்டுட்டேன். முதல்ல விதவிதமா சமைக்கான்னு தெரிஞ்சா வந்துப்பேன். நான் எங்க வீட்ல சாப்பிட்டேன் டாடி, நீங்க எல்லாரும் போய் சாப்பிட்டுக்கு போங்க. சரிம்மா ஒன்று பொண்ணு. ஏப்பு மஞ்சக்கிளி, பாப்பு உள்ள போ. கல்யாண பொண்ணு நல்லா சாப்பிட்டு உடம்பு தியாத்து. சரிங்கக்கா. வா மஞ்சக்கிளி, உள்ளே போவோம். ஓனர் ஆசையா இருந்துச்சுன்னா ஒரு வாய் சாப்பிட்டு வாங்க ஓனர். எங்க வீட்டுல வந்து பில்லு எல்லாம் போட மாட்டேன், காசும் கேட்க மாட்டேன். நீ கேட்டாலும் கேப்ப, பேதி இருப்பா. போ போய் அந்த பிள்ளைக்காவது ரூபா வாங்காம ஒழுங்கா சோத்த போடு. ஓனர் மஞ்சள் கிளி வந்துட்டா. எல்லாம் உங்க கருணையோ கருணை. மாப்பிள்ள பார்த்ததுனால எங்க வீட்டுல கல்யாண காலம் பொங்குது ஓனர். எல்லாம் டாடிக்காக தான். அப்புறம் ஒரு விஷயம், இந்த மாப்பிள்ளை நான் பார்த்த மாப்பிள்ளை. ஒழுங்கா பார்த்த மாப்பிள்ளைக்கு கட்டி குடுக்க பாருங்க. அது இது குறுக்க நெடுக்கன்னு எதையும் பேசக்கூடாது. சீச்சி, நாங்க பேசவே மாட்டோம் ஓனர். எங்க டாடிக்கு பிடிச்சு போச்சு, நாங்க எப்படி பேசுவோம்? எனக்கு பச்சை கிளிக்கு மஞ்சள் கிளிக்கு டாடிக்கு எல்லாருக்கும் ஒரே சம்மதம். ஏன் என் பிள்ளை கூட சம்மதம்னா பாத்துக்கிடுங்களா? அதனால யாரும் மறுப்பு சொல்லக்கு ஆளே கிடையாது. நீங்க பார்த்த மாப்பிள்ளை கூட கல்யாணம் முடிஞ்சே தீரும். ஆனா ஒண்ணு ஓனர், நான் என்ன மாப்பிள்ளை பார்க்கவே இல்லை. என்னது பார்க்கலையா? ஆமா ஓனர், என்ன பார்க்கல. மாப்பிள்ளை யாரு அழகா இருப்பாரா? அழகா தான் இருப்பாரு. டாடி மட்டும் எதுவும் சொல்லலையா? இல்ல ஓனர், சொல்லலையே. மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? நல்லா தான் இருப்பா. பொண்ணு பார்க்க வரும்போது பாத்துக்க. முதல்ல உள்ள போய் மஞ்சள் கிளிக்கு சோத்த போடு. சரி ஓனர், பாய் ஓனர். டாடி எதுக்கு சுக்காக்கெல்லாம் மாப்பிள்ளை நீ பக்கிட்ட சொல்லவே இல்லை? என்ன காரணமா இருக்கும்? வந்தவரை நேர்ல பாத்துக்கிட்டோம் நீ விட்டுருப்பாரோ? இருந்தாலும் இருக்க நாம எதுக்கு சொல்லுது? வந்தவரை பாத்துக்கிட்டோம். நம்மளுக்கு வர வேண்டிய
தெரிஞ்சா நீங்க ஏதாவது சொல்லுவீங்களோ திட்டுவீங்களோன்னு பயந்துட்டு தான் உங்ககிட்ட சரியாவே பேசல. நான் கூட எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லலாம்னு முயற்சி பண்ணேன். ஆனா என்னால சொல்லவும் முடியல. நீங்க ரூம்ல என் கூட இல்லவும் இல்ல. இப்பதான் உங்களுக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டுல. இனி எனக்கு எந்த பயமும் இல்ல. பயம் இல்லாம உங்க கூட நல்லபடியா நான் பேசுவேன். உங்களுக்கு ஒரு நல்ல வைஃபா நடந்துக்கிடுவேன். இந்த வீட்டுக்கும் நல்ல மருமவளா இருப்பேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் என்னை பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஓ, எல்லாரையும் நடிச்சு ஏமாத்தலாம் பாக்குறியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுவாங்க? எங்க குடும்பத்தை ஏமாத்தலாம் மறுபடியும் வந்திருக்கியோ? இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் தான் ஏமாத்திட்டு இருந்தேன். அப்படி ஏமாத்தும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா அம்மா சொல்லிக்கிட்டதுக்காக தான் உங்ககிட்ட எல்லாம் நான் உண்மையை சொல்லாம இருந்தேன். அப்ப கூட உங்ககிட்ட எப்படியா சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க தான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. ஏன் ரூம்க்கே அவ்வளவு வர மாட்டீங்க. நான் அடிப்பேன்னு பயந்துட்டு வெளியே தான் படுத்துப்பீங்க. இல்லனா மொட்டை மாடியில படுத்து தூங்குவீங்க. பிறகு எப்படி உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியும்?